ஹாய், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். நம்ம ரெனால்டு குவிட் 2017 மாடல் ஒரு கார் ஒன்று வச்சுருக்கோம். அதை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கலான்ட்டு நிறையா காரை ரிவ்யூ பண்ணியிருக்கோம், டெஸ்ட் ட்ரைவும் பண்ணியிருக்கோம். அது வீடியோவும் நம்ம சுபாகிரி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த வண்டி வாங்கினா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பட்ஜெட் எப்படியும் அப்படின்னா ஒரு 13-14 லேக்ஸ்க்குள்ளே தான். அதுவும் 7 சீட்டரோ இல்லை 5 சீட்டரோ ஒரு நல்ல வண்டியாக இருக்கணும், மைலேஜும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படின்ட்டு எல்லா வண்டியும் தேடி அலசி பார்த்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி எடுக்க போகிறோம், ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் நிறைய அலசி ஆராய்ஞ்சு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதை நாங்கள் பார்க்குறத உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்காண்டி தான் சேனல் அப்லோட் பண்ணுறோம். எங்களை சப்போர்ட் பண்ணுறக்காண்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சுபாகிரி சேனல். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜார்சுடாவில் ஒடிசாவில் பார்க்க போகிற வண்டி என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம்னா மஹேந்திராவோட என் அப்படின்ற ஸ்கார்பியோ என் அப்படின்ற ஒரு ரியல் எஸ்யூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு வழியாக ஜார்சுடா ஒடிசாவில் ஷோரூமுக்கு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் வியூ எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லுக் எப்பயுமே மஹேந்திரா ஸ்கார்பியோ அடிச்சுக்க ஆளே இல்லை, அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. அதாவது பெரிய ஒரு வண்டியில் போகிற மாதிரி இருக்கும் அந்த வண்டியை வாங்கி போனோம்னா, அந்த மாதிரி ஃபீலை தான் கொடுக்கும். சைடு வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. லுக்கும் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. டோரில் அந்த இது குரோம் ஃபினிஷிங் கொடுத்து எப்படி இருக்குது பாருங்களேன். வண்டியில் பெரிய வண்டி, ஒரு ஃபார்ச்சுனர் வண்டியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதுங்க. இது புது ஸ்கார்பியோ என்னன்ற மாடலுங்க. பழைய ஸ்கார்பியோ என்னென்னமோ இந்த லாஸ்ட்டாக சொல்கிறேன், பழைய ஸ்கார்பியோ நல்லா இருந்துச்சா புது ஸ்கார்பியோ நல்லா இருந்துச்சாலும் நீங்களும் லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் புது ஸ்கார்பியோ பெஸ்ட்டா பழைய ஸ்கார்பியோ பெஸ்ட்டான்ட்டு. உள்ள வியூஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, நீட்டாக இருக்குது. ஆனால் இது பெரிய 7 சீட்டர் வெஹிக்கிள்னுவாங்க. ஆனால் 7 சீட்டருக்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ரோ அந்த மாதிரி இருக்கும். பூட் ஸ்பேஸும் அவ்வளோவா இருக்கிற மாதிரி இருக்காது. மித்தபடி வண்டி பார்த்தீங்கன்னா சரியான வண்டிங்க. அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது செட்டே ஆகாதுங்க இந்த வண்டி 7 சீட்டரில். ஏன்னா பட்ஜெட்டும் அவ்வளவு. அது எவ்வளோ பட்ஜெட்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒடிசாவில் எவ்வளோன்ட்டு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர்லாம் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி என்றைக்குமே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே வண்டி. ஹெட்லைட் எல்லாமே எல்இடி தான். இதில் ஃபாக் லேம்பும் வந்துடும். டயர் 18 இன்ச் அலாய் வீலுங்க, பெரிய வீலுங்க, சரியான வீலு. இப்போ இன்டீரியர் பார்த்துடலாம். அதாவது நம்ம டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோ தான், அட்ஜஸ்டபிள். இது டாப் அண்ட் மாடல் Z8 எல்லாம் ஏதோ சொன்னாங்க. உள்ளெல்லாம் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா டோர் சைடு செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஏர் பேக் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கெலாம் பஞ்சமே இல்லை, 6 ஏர் பேக் இருக்குது. அப்புறம் வண்டி பார்க்குறதுக்கே லுக்கில் எல்லாருமே பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லுக்கில் இதாகிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது லுக்கு. இன்டீரியர் பாருங்களேன், உள்ளே நம்ம ஸ்டேரிங்கில் எல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் எனக்கு பிடிச்சதுங்க. சோனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் 12 ஸ்பீக்கர்ஸ் இருக்காமா. ஐயோ அப்பா, 4 ஸ்பீக்கருக்கு அரளம், 12 ஸ்பீக்கர்னு எப்படின்னு பாருங்களேன். அப்புறம் பூட் ஸ்பேஸ் இது பாருங்கள், பூட் ஸ்பேஸ்ன்ட்டேன். நம்ம கிளப் பாக்ஸில் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. XUV 3XOவில் பார்த்தோம் பாருங்கள், அதுவே பெருசாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வேனிட்டி மிரர் டிரைவர் சைடு எதுவும் கொடுக்கல நம்ம சன் வைஃபரில். அப்புறம் லைட்டு ரெண்டுமே எல்இடி லைட் தான். ரூஃபில் 2 டோர் சைடு ஓப்பன் இருந்தால் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு. சன் கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம பேசஞ்சர் சைடு வேணால் சன் வைஃபருக்கு வேனிட்டி மிரராக எந்த மிரரு, ஆமாம், அந்த ஃபேஸ் பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். அதை ஓப்பன் பண்ணோன்னா மேலே பாருங்களேன், லைட் எரியிற மாதிரி என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் சன்ரூஃப் வந்துருங்க, செம்மையாக இருக்குது. டாப் அண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பட்ஜெட்லாம் எனக்கு இஷ்யூ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கார்பியோ எண்ணுக்கு போகலாம். ஆனால் 5 சீட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாக செம்மையாக போகலாம். லாங் டிரைவுக்கு 7 சீட்டர்னு மட்டும் இந்த வண்டியை நினச்சிடாதீங்க. அது எப்படின்னு லாஸ்ட்டில் காட்டுறோம் பாருங்களேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்டில் 2 பேருக்குமே டிரைவர் சீட்டு, பேசஞ்சர் சீட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. டோர் சைடெலாம் ஃபினிஷிங்லாம் செம்ம சூப்பர். சேஃப்டிக்கெலாம் பஞ்சமே இல்லைங்க. வண்டி ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது ஹைட்டு. ஆனால் வயசானவங்களாம் இதில் ஏற முடியுமான்னா கொஞ்சம் சிக்கலாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன படிக்கட்டு கட்டி விடுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஹைட்டாக இருக்குது. உள்ளே ஃப்ரண்டில் பாருங்களேன், இது 6 ஸ்பீடு மேனுவல் தான், பெட்ரோல் வெர்ஷன் வண்டி. மைலேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைலேஜ் எதிர்பார்த்து வண்டியை வாங்குவீங்கன்னா இந்த வண்டியை நான் என்ன பொறுத்தளவு கேட்டால் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு. மற்றபடி மைலேஜ்லாம் நோ இஷ்யூ. எங்களுக்கு சேஃப்டி, வண்டி கம்ஃபர்டபுள், 5 சீட்டருக்கு லாங் டிரைவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். பேக் சைடு பாருங்களேன், சீட் எப்படி இருக்குன்னு. 2 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும், அடல்ட் உட்கார்ற மாதிரி. பேக் சைடும் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க.
விண்டோ இது விண்டோவும் பவர் விண்டோ சொல்லிட்டேன் ஏற்கனவே. டோர் எல்லாமே பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. எல்லா டோர்லேயுமே ஸ்பீக்கர் வந்துடும். அடிஷ்னலாகவே எல்லா இடத்துலையுமே ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. 12 ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. நான் வண்டிக்குள்ளே ஏறுறேன் பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. காலை நானே எடுத்து தூக்கி வைக்க முடியல, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது வண்டி. சைடில் வந்து ஃபுட் ரெஸ்ட் இல்லை. அது நம்ம வெளியே தான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கி மாட்டணும் போல் இது மாட்டுற மாதிரி அந்த மாதிரியான ப்ரொவிஷன் தான் இருக்குது. நம்ம வண்டி எடுக்கும்போது வர்ற மாதிரி இல்லை. அப்புறம் பாருங்களேன், சன்ரூஃபு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக பேனரோமிக்கா என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஃபுல் இது அது மாதிரிலாம் வராது. சும்மா முன்னாடி மட்டும்தான் இருக்குது. நார்மல் சன்ரூஃப் தான். சென்டர் பேசஞ்சருக்கும் மேலே ரூஃபில் வந்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. எல்லா பேசஞ்சருக்குமே பேக் சைடில் வந்து ஹெட் ரெஸ்ட் இருக்குது. கையை வச்சு நீட்டி பார்த்தேன், எட்டவே இல்லைங்க. ஏன்னா வண்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா 1917 mm, அதாவது 2 மீட்டர், நியர்லி 2 மீட்டருங்க. இல்லை 6 ஏர் பேக். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சைடில் எல்லா சைட்லையும் ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர்னு எல்லா பில்லர்லையுமே உங்களுக்கு ஏர் பேக் இருக்கும். சேஃப்டிக்கு பஞ்சமே கிடையாது. சென்டரில், அதாவது செகண்ட் சீட்டில் வந்து சென்டரில் உட்காரவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி ஏசிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் கொடுத்துருக்காங்க ஏசிக்கு. சென்டர் பேசஞ்சருக்கு அதில் இந்த ஐஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு கேபிளும் இது பண்ணலாம். ஐஃபோன் வச்சுருக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட் பாருங்களேன். ஹேண்ட் ரெஸ்ட்டு பின்னாடி எடுத்து பார்த்தா எடுக்க முடியல. ஃப்ரண்டில் வந்து அந்த ஒரு இது மாதிரி நாப் மாதிரி கொடுத்தா அதை கிளிக் பண்ணி தூக்குற மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. இந்த வண்டிலாம் லாங் ட்ரைவுக்கு ஓட்டி போனோம்னா எந்த ஒரு டயர்டும் தெரியாதுங்க. அதை மட்டும் கன்ஃபார்மு. சீட்லாம் அட்ஜஸ்டபிள் பாருங்கள், ஒன் டச் அட்ஜஸ்டபிள். பேக் சைடு போகிறவங்களுக்கு டக்குன்னு பையன் உள்ளே நின்றுருந்தான், நான் பாட்டுக்கு தெரியாமல் டக்குன்னு அமுக்கிட்டேன். அவன் பாட்டு என்னை திட்டிகிட்டு இருந்தான், என்னடா நீ பண்ணுற அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், பேக் சைடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ரியலாக வந்து ஒரு 5 பேருக்கு செம்மையான வண்டி. அடல்ட்டு பேக் சைடு சீட்டில் உட்காந்துட்டு 7 பேர் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி யோசிச்சு இந்த வண்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சளவு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ப்ளீஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லாஸ்ட் ரோ பாருங்களேன், நான் உட்காந்து காட்டுறேன் பாருங்களேன், காலு இடம் வைக்கவே இடம் இல்லை. ஃப்ரண்ட் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணாலுமே அவ்வளோவா கிடைக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. அதே மாதிரி 7 சீட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடில் வந்து சொன்ன மாதிரி சீட் பெல்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க 2 சைடும். அப்புறம் எல்லா சீட் சைடும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, பிடிச்சிட்டு போகிற மாதிரி. பேக் சைடு இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், ஏதோ குழிக்குள்ளே கடந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கிரவுண்ட் கிளியர்ஸ் ஒரு 250 mm மேலே இருக்குங்க. உள்ளே படுத்துக்கிட்டே ஏதாவது வேலை பார்க்கணுன்னாலும் கீழே தரையில் வீலுக்குள்ளே போகலாம். 18 inch அலாய் வீலுங்க. வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய வீலாக இருக்குது. பேக் சைடு பாருங்களேன், இப்போ காட்டுறேன். பூட் ஸ்பேஸ் சொன்னார் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து 7 பேர் போனீங்கன்னா ஒன்றுமே வைக்க முடியாதுங்க. ஒரு சின்ன பேக் தான், நார்மல் பேக் தான் வைக்க முடியும். இந்த கிட்ஸ் எல்லாமே, இந்த ரிப்பேரிங் கிட்ஸு, மெயின்டெனன்ஸ் கிட் எல்லாமே அந்த பூட் இதில் தான் வச்சுருக்காங்க. இது வந்து வேணுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வேணுன்னா 5 பேர் போனீங்க அப்படின்னா அந்த சீட்டை வேணால் ரிமூவ் பண்ணிவிட்டு பூட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பட்ஜெட்டை பற்றி சொல்லிடலாம். 21 லட்ச ரூபா ஆன் ரோடு ப்ரைஸுங்க. ஒடிசாவில், ஜார்சுகுடாவில். தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சுபகிரி சேனல்.